இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன். இதே மாதிரி ரியல் லைஃப்லயும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பாலகிருஷ்ணன் இருக்காங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்திருக்க முடியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? 1950 பெங்களூர்ல சிவாஜிராவ் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து படிப்பு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு நாள் அவங்க அண்ணன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசை எடுத்துட்டு போயிட்டு தமிழ் சினிமால நம்ம ஒரு லைட் மேன் ஆச்சே ஆக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வராரு. இவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு பெங்களூருக்கு போறாரு. அங்க கார்பெண்டர், கூலி வேலை, பஸ் கண்டக்டர்னு கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு பாக்குறாரு. அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவரா இருந்த இவரோட நண்பர் ராஜ் பகதூர், உன் ஸ்டைலுக்கு நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பாராட்டிட்டு மட்டும் விடாம மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட்ல அட்மிஷனை வாங்கி கையில காசு கொடுத்து சென்னைக்கு அனுப்பி விடுறாரு. அங்கதான் டைரக்டர் பாலச்சந்தருக்கு இவர் பிடிச்சி போயிட்டு ரஜினிகாந்த்னு பேரும் வைக்கிறாரு. அவரோட உதவினால அபூர்வ ராகங்கள்ன்ற படத்துல கேன்சர் பேஷண்டா தமிழ் சினிமாக்குள்ள என்டர் ஆகுறாரு. அண்ட் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்றாரு. என்னதான் அந்த காலத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் இவரோட கருப்பு தமிழ் மக்களுக்கு பிடிச்சி போய் இவரை ஹீரோவா ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு வச்ச பேர் தான் சூப்பர் ஸ்டார். இது வரைக்கும் 171 படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இவர்கிட்ட இல்லாத பேரு, புகழ், பணம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் 75 வயசுல வேலை செஞ்சு தன்னோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு வராரு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவரோட நண்பரை மறக்காம இருக்கிறாரு. சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.